ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ் கிச்சன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளரி விதை, 1 டீஸ்பூன் அளவுக்கு தர்பூஸ் விதை. இது எல்லாத்தையுமே மிக்சியில் முதல்ல ஒரு ஓட்டி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 2 இல்லை 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து விழுதாக அரைச்சிக்கலாம். உங்ககிட்ட இந்த வெள்ளரி பருப்பு அல்லது தர்பூசணி விதையெல்லாம் இல்லைன்னா நீங்கள் அதுக்கு பதில் முந்திரி பருப்பு எடுத்துக்கலாம், இல்லை பொட்டுக்கடலை கூட எடுத்துக்கலாம். பட் இந்த 2 விதையும் போட்டிங்கன்னா அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான உடனே அதில் ஒரு பிரிஞ்சி இலை, அப்புறமா கொஞ்சமாக கல் பாசி இதையும் சேர்த்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை அடுத்தது சேர்த்துக்கலாம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் இந்த மாதிரி நல்ல பிங்க் கலராக வதங்கின உடனே இதில் 4 நாட்டு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துடலாம். இப்போது தக்காளிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சள் பொடி. தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் இதை வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி இந்த மாதிரி மசிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த கலவையை சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா இப்போ பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். மிக்சியில் ஒரு அரை கப்லேருந்து 3/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி அலசி அதையும் இதோடு சேர்த்துக்கோங்க. தக்காளியையும் வெங்காயத்தையும் மட்டும் கட் பண்ணிட்டோம்னா 10 நிமிஷத்துக்குள்ளார இந்த குருமா பண்ணிடலாம். இட்லி, தோசை, அப்புறமா சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி குருமா நல்லா இந்த மாதிரி ஒரு கொதி வந்த உடனே இதில் 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்து லேசாக ஒரு கொதி வர வரைக்கும் விட்டால் போகிறோம். ரொம்ப விட்டோம்னா திரிஞ்சு போயிடும். இப்படி லேசாக கொதிக்க ஆரம்பித்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பச்சை மிளகாயை இந்த மாதிரி 2 கீறி போட்டு மூடிடுங்க. இதில் இந்த பச்சை மிளகாயோட ஃப்ளேவர் நல்லா இறங்கும், ஆனால் காரம் இறங்காது. அந்த வாசனை நல்லாயிருக்கும். இதோட கூட கொஞ்சோண்டு மல்லி இலையும் சேர்த்து நறுக்கி போட்டு இதை கவர் பண்ணி வச்சிடலாம். இப்போது இப்படி ஸ்லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இதில் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்திங்கன்னா அந்த சுவை வந்து நல்லா பேலன்ஸ் ஆகும். இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். 2 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தோம்னா நம்மளோட தக்காளி குருமா தயார். உங்களுக்கு வேணும்னா தக்காளியோட வேக வச்ச கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி, பட்டர் பீன்ஸ் இல்லை சுண்டல் வெரைட்டிஸ் ஏதாவது வேக வச்சு அந்த மாதிரி கூட ஆட் பண்ணி இதை செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குருமா.